பரவாயில்லையே, இந்த வீட்ல யார் எக்கேட கேட்டாலும் நான் அனாமிகா பக்கம் தான் நிப்பேன்னு விஜய் ஸ்ட்ராங்கா ஆப்பிள் கட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நான் நினைச்ச மாதிரியே விஜய் முழுசா என் கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு. அடுத்தது விஜயை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போக வேண்டியதுதான் பாக்கி. அனாமிகா, உன்னோட மிஷன் சக்சஸ். விஜய், என்ன அனாமிகா? எனக்காக நீங்க இந்த அளவுக்கு மாறுவீங்கன்னு கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு உன்கிட்ட மாற்றம் வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் விஜய். அதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற அனாமிகா? இப்படி நினைக்கவே முடியாத விஷயங்கள் எல்லாம் நிஜத்துல நடக்குதுல்ல. எனக்கு கூட தான் இப்ப பிரெக்னண்டா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்துல தானே நான் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கேன். விஜய், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனா நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ என் மேல கோவப்படக்கூடாது. என்ன அனாமிகா, நான் எதுக்கு உன் மேல கோவப்பட போறேன்? எதுவா இருந்தாலும் சொல்லு. விஜய், பேசாம நானும் நீயும் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடலாமா? தப்பா எடுத்துக்காத. அங்க போனா எங்க அம்மா என்ன நல்லா பாத்துப்பாங்க. பக்கத்திலேயே ஒரு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க. போயிட்டு வரதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும்ல. அனாமிகா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம 2 பேரும் அங்க போனா எங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்கள கூட வர சொன்னாலும் அதுக்கு அவங்களும் சம்மதிக்க மாட்டாங்க. வற்புறுத்தி கூட்டிட்டு போனாலும் சம்மதி விட்ட தங்க சங்கோஜப்படுவாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவங்கள இங்க விட்டுட்டு நம்ம அங்க போறதும் நல்லதா இருக்காது. ஏன்னா நான் வரப்போறது உன் கூட உன் வீட்டுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்கள எப்படி நான் பிரபா வீட்டுல இருக்க வைக்க முடியும்? அது தப்பு இல்லையா? அவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போகலாம்ல. உனக்கே தெரியுதுக்கு அவங்க 2 பேருமே சம்மதிக்க மாட்டாங்க. எனிவே, உனக்காக நான் அவங்க கிட்ட கேட்டு பாக்குறேன். விஜய், அப்ப ஒண்ணு பண்ணலாம். அப்ப நம்ம 2 பேரும் வேற ஏதாவது வீட்டுக்கு கூட்டி போயிடலாமா? அதை வேணா யோசிப்போம். அப்ப உடனே எங்க அப்பா கிட்ட சொல்லி வீடு பார்க்க சொல்லவா? சொல்லு. எப்படியோ விஜய் இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு சம்மதம் வாங்கியாச்சு. அனாமிகா, அப்புறம் அனாமிகா, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என் ஃப்ரெண்ட் ஒரு ஹாஸ்பிடல் ரெஃபர் பண்ணிருக்கான். நாம நாளைக்கு செக்கப்புக்கு போறோம். விஜய், ஏன் திடீர்னு? என்ன அனாமிகா, டாக்டர் போய் பார்த்து செக்அப்